சுகமான வாழ்வை வழங்கும் சித்திரை நாள். நவகிரகங்கள் உலக இயக்கத்திற்கு அடிகோலுவதாக சாஸ்திரங்கள் கூறுகின்றன. அந்த நவகிரகங்களில் தலைமை கிரகமாக இருப்பவர் சூரியன். இவரை சுற்றித்தான் மற்ற கிரகங்கள் சஞ்சாரம் செய்கின்றன. சூரியன் ஒரு மாதத்திற்கு ஒரு ராசி என்று 12 மாதங்களும் 12 ராசிகளில் சஞ்சாரம் செய்கிறது. அதன்படி சூரியன் மேசராசியில் சஞ்சரிக்கும் முதல் நாளே சித்திரை மாத பிறப்பாக உள்ளது. ராசிகளில் முதல் ராசியான மேஷத்தில் சூரியன் சஞ்சரிக்கும் சித்திரையை முதன்மைப்படுத்தியே தமிழ் வருட பிறப்பு கொண்டாடப்பட்டு வருகிறது. இந்துக்களின் மிக முக்கிய பண்டிகையாகவும் இருக்கிறது. சித்திரை மாதம் தொடங்கும் முதல் நாளை சித்திரை விஷு என்று அழைப்பார்கள். விஷு என்பதற்கு இரவும் பகலும் சமமானது என்று பொருள். சித்திரை மாதத்தில்தான் முக்கணிகளில் ஒன்றான மாமரத்தில் பூக்கள் பூக்கத் தொடங்கும். அதேபோல் இறைசக்தி கொண்டதாக கருதப்படும் வேப்ப மரத்திலும் பூக்கள் பூக்கத் தொடங்கும். இப்படி இனிப்பும் கசப்பும் கொண்ட மரங்களில் ஒரே நேரத்தில் பூக்கள் பூப்பது போலவே மனித வாழ்விலும் இன்பமும் துன்பமும் இரண்டர கலந்துதான் வரும். அதை சந்தித்து சமாளிப்பதற்குத்தான் இறை வழிபாடு நமக்கு உதவி செய்கிறது. சித்திரை வருட பிறப்பு நாளில் இறைவனை நம் மனதாலும் மெய்யாலும் வணங்கி துதித்தால் அந்த ஆண்டு முழுவதும் நமக்கு நன்மைகள் வந்து சேரும் என்பது நம்பிக்கை. மேலும் அந்த வருடத்தில் நாம் முன்னெடுக்கும் அனைத்து காரியங்களும் தங்கு தடையின்றி நிறைவேறும். அதோடு லக்ஷ்மி கடாட்சம் கிடைக்கும், பிறவி துன்பம் நீங்கும். சித்திரை மாதம் முதல் நாளில் பல வகை மலர்கள், இலைகள், அருகு, மஞ்சள், பால் போன்றவற்றால் தயாரிக்கப்பட்ட மருந்து நீர் கொண்டு நீராடுவார்கள். பின்னர் ஆலயத்திற்கு சென்று இறைவனை மனதார வணங்க வேண்டும். அதோடு ஆதரவற்றவர்களுக்கும் ஏழை எளிய மக்களுக்கும் இயலாதவர்களுக்கும் தான தர்மங்களை செய்து பெரியவர்களின் ஆசியை பெற வேண்டும். இவ்வாறு செய்தால் நம் சந்ததியினர் வாழ்வாங்கு வாழ்வார்கள் என்பது நம்பிக்கை. மங்கள பொருட்கள் அணிந்து இல்லங்களில் பொங்கல் வைத்து இறைவனுக்கு படைத்து சூரிய நமஸ்காரம் செய்யலாம். இது நமக்கு பிரகாசம் நிறைந்த வாழ்வை அருளும். சித்திரை விஷுவை வரவேற்பவர்கள் முன்தினம் வீட்டை சுத்தம் செய்ய வேண்டும். பிறகு பூஜை அறையில் உள்ள தெய்வ உருவங்கள் கொண்ட படங்களுக்கு கீழ் தட்டில் பழங்களை அடுக்கி வைத்துவிட்டு உறங்கச் செல்ல வேண்டும். பின்னர் அதிகாலையில் அந்த பழங்களில் கண் விழிக்க வேண்டும். கனியில் கண் விழிப்பதன் காரணமாக எப்போதும் கனியின் சுவை போன்ற இனிப்பான வாழ்வு அமையும் என்பது நம்பிக்கை. பெரும்பாலான ஆலயங்களில் சித்திரை மாதத்தில் தான் சித்திரை பெருவிழா என்ற பெயரில் திருவிழாக்கள் வெகு விமரிசையாக கொண்டாடப்படும். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பெபிள்ஸ். அனைவருக்கும் இனிய தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். இந்த தமிழ் புத்தாண்டு அன்னைக்கு மாங்காய் பச்சடி கட்டாயம் செய்வாங்க. இது எல்லாருமே ட்ரை பண்ணி பாருங்க. இது எப்படி செய்யறதுங்கிறத சொல்றேன். அதாவது என்னன்னா, மாங்காய் துருவண மாங்காய் இல்லைன்னா நீங்க சீவிட்டு சின்ன சின்னதாக கூட கட் பண்ணிக்கலாம். இது கூட வெல்லம் ஆட் பண்ண போறோம், வேப்பம்பூ. இப்போ எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். மாங்காய் துருவண மாங்காய், அதாவது ஒரு மாங்காய் எடுத்துக்கலாம். 2 பச்சை மிளகாய் கீறி வச்சிருக்கேன். 100 கிராம் திருவண்ண மாங்காய்னா 75 கிராம்ஸ் வெல்லம் எடுத்துட்டா போதும். இது நம்ம தண்ணியில ஊற்றி கரைச்சி வச்சுக்கலாம். இதுக்கு நம்ம மஞ்சத்தூள் ஆட் பண்ணிக்கலாம். தேவையான அளவு உப்பு, கொஞ்சமா கடுகு எடுத்துக்கலாம். 2 வரமிளகாய், வேப்பம்பூ. இந்த பச்சடிக்கு வேப்பம்பூ தான் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதாவது கசப்போட தான் இருக்கணும். அதாவது புத்தாண்டு அன்னைக்கு வேப்பம்பூ பச்சடி கட்டாயம் செய்வாங்க. இப்போ எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் நம்ம ஒரு பாத்திரம் வச்சுக்கலாம். கேஸ் ஆன் பண்ணியாச்சு. இதுக்கு நம்ம ஒரு அரை டம்ளர் தண்ணி விட்டுக்கலாம். ரொம்ப தண்ணி விட வேண்டாம். தண்ணி நல்லா சூடாயிட்டு இருக்கு. பச்சை மிளகாய் போட்டுக்கலாம். அதாவது துருவி வச்சிருக்கிற மாங்காயை நம்ம ஆட் பண்ணிக்கலாம். ஒரு சிட்டிகை உப்பு எடுத்துக்கலாம். மஞ்சத்தூளும் போட்டுக்கலாம். மஞ்சத்தூள் ரொம்ப போட வேண்டாம், கொஞ்சமா இருந்தாலே போதும். நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. அதாவது மஞ்சத்தூள், உப்பு இது எல்லாமே நல்லா மிக்ஸ் ஆகணும். உப்பு என்னன்னா சாங்கியத்துக்காக தான் நம்ம ஆட் பண்றோம். உப்பு கட்டாயம் போடணும் அப்படின்னா, அதாவது கொஞ்சமா நம்ம ஆட் பண்றோம். இதே நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. இது சிம்ல வச்சுட்டு நல்லா வேகணும். அதாவது மாங்காய் நல்லா வெந்ததுனால டேஸ்ட் நல்லா இருக்கும். நல்லா வேகட்டும். வெள்ளத்தை நம்ம பாகு மாதிரி எடுக்கணுங்கிற அவசியம் இல்லை. தண்ணி விட்டிருந்தாலே போதும். தண்ணி ஊற்றி வச்சிருந்தா நம்ம அப்படியே வடிச்சுக்கலாம். இது ரொம்ப நேரம் எடுக்காது, கொஞ்ச நேரம் இருந்தாலே போதும். அதாவது 3 நிமிஷம் வரைக்கும் இருந்தாலே போதும். மாங்காய் நல்லா வெந்துடும். நல்லா கொதிச்சுட்டு இருக்கு. இப்போ நம்ம வெள்ளத்தை வடிகட்டிக்கலாம். வடிகட்டி ஊற்றியாச்சு. இதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. இது ஆல்ரெடி மாங்காயும் வெந்துருச்சு. இந்த வெல்லம் ஒரு 3 கொதி வந்தாலே போதும். சிம்ல வச்சுட்டு நல்லா கொதிக்க வச்சிடலாம். நல்லா மாங்காயும் வெந்துடுச்சு. அதாவது வெல்லமும் நல்லா ஒரு கொதி வந்துடுச்சு. உங்களுக்கு பார்த்தாலே தெரியும், நல்லா டிரான்ஸ்பரண்ட் ஆயிடுச்சு.
இப்போ நம்ம தாளிச்சுக்கலாம். 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் விட்டுக்கலாம். எண்ணெய் நல்லா காயிட்டும். எண்ணெய் நல்லா காஞ்சிட்டு இருக்கு. இதுக்கு வந்து 1/2 டீஸ்பூன் அளவுக்கு நம்ம கடுகு வந்து ஆட் பண்ணிக்கலாம். வரமிளகாய் போட்டுக்கலாம். இப்போ ஆஃப் பண்ணிட்டு, அதாவது வேப்பம்பூ வந்து நம்ம கரெக்டா உள்ள மிக்ஸ் பண்றதுக்கு முன்னாடி வேப்பம்பூவை போட்டுக்கலாம். இந்த எண்ணெயில வந்து அதாவது நல்லா பொரியறப்போ கசப்பு போயிடும். இப்போ பச்சடி கூட ஆட் பண்ணிக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க ஸ்பூன்னால. இந்த பச்சடி வந்து புத்தாண்டு அன்னைக்கு ஒருத்தர் வீட்லயும் செய்வாங்க. இது ரொம்ப ஸ்பெஷல். சுவையான மாங்காய் பச்சடி ரெடி. மாங்காய் பச்சடி எப்படி செஞ்சேங்கிறத பார்த்தீங்க. கட்டாயம் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கும். இந்த வீடியோ பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம எங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பெபிள்ஸ். நான் செய்ய போகிறது யுகாதி ஸ்பெஷல், அதாவது வேப்பம்பூ பச்சடி. இது வந்து ரொம்ப சுலபமாக பண்ணலாம். இது வந்து என்னென்னா அறுசுவைகளோடு இருக்கக்கூடிய பச்சடி. இப்போ எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். தேவையான பொருட்கள் பார்க்கலாம். வெல்லம் வந்து ஒரு 3 டேபிள் ஸ்பூன், சின்ன நெல்லிக்காய் அளவுக்கு புளி எடுத்திருக்கேன். தேவையான அளவு உப்பு வந்து ஜாஸ்தி போட வேண்டியதில்லை, ஒரு பிஞ்ச் போட்டால் போதும். இது வேப்பம்பூ. காரத்துக்கு வந்து பச்சை மிளகாய். இதை வந்து விதையை எடுத்துட்டு நான் எடுத்து வச்சு, கொஞ்சம் லைட்டாக தான் காரம் இருக்கும். புளிப்புக்கு மாங்காய். இது எல்லாத்தையுமே நம்ம நல்லா மிக்ஸ் பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு புளியை கரைச்சிட்டு வடிச்சுக்கலாம். அதே மாதிரி வெள்ளத்தையும் லைட்டாக நம்ம கரைச்சிட்டு வடிச்சுக்கலாம். இப்போ எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு நம்ம புளி விட்டுக்கலாம். அதாவது ஒரு கப்பில் புளி எடுத்திருக்கேன். இதுக்கு வந்து ட்ரிங்கிங் வாட்டர் தான் நம்ம யூஸ் பண்ணுறோம். கொஞ்சமாக புளி எடுத்துட்டு கரைச்சிக்கலாம். இன்னும் கொஞ்சம் தண்ணி விட்டுக்கலாம். இது கூடவே நம்ம அதாவது வெல்லம் ஆட் பண்ணிக்கலாம். வெல்லம் அதாவது 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இருக்கு. இதையும் நம்ம புளி தண்ணி கூடயே ஆட் பண்ணிக்கலாம். இதையும் நல்லா மிக்ஸ் பண்ணுங்க. இது வந்து நெய்வேத்தியத்துக்காக படிப்போம். அதாவது தெலுங்கு வருட பிறப்பு அன்னைக்கு இந்த மாதிரி செய்வோம். இது நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. கொஞ்சம் தண்ணி விட்டுக்கலாம். இது ஒரு பவுல் வச்சுக்கலாம். ஃபர்ஸ்ட் நம்ம ஒரு வடிகட்டி எடுத்துட்டு, ஆல்ரெடி இது வந்து புளியும் வெல்லமும், இதை நல்லா வடிச்சுக்கலாம். இன்னும் ஒரு 1/4 டம்ளர் அளவுக்கு நம்ம தண்ணி விட்டுக்கலாம். இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அதாவது இதில் வந்து என்னன்னா புளியினோட மண் இருக்கிறது, அதே மாதிரி வெள்ளத்தில் மண், இதெல்லாமே நல்லா மண்ணெல்லாம் எடுத்துட்டு வடிகட்டிக்கிறோம் நம்ம. அவ்வளோதான். இது தனியாக எடுத்து வச்சுக்கலாம். இது கூட காரத்துக்கு வந்து பச்சை மிளகாய், வேப்பம்பூ, கசப்பு, இதையும் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். இது வந்து தண்ணியில் போட்டு வச்சுருக்கேன். மாங்காய், இதையும் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். கூடவே கொஞ்சமாக ஒரு சிட்டிகை அளவுக்கு உப்பு. அவ்வளோதான். இது வந்து யுகாதி ஸ்பெஷல். இது வந்து என்னென்னா நீங்கள் தேவைங்கிறவங்க ஜாஸ்தி எடுத்து வச்சுக்கலாம். இதில் பார்த்தீங்கன்னா சுவைகள் என்னென்ன இருக்குன்னா புளிப்பு, கசப்பு, காரம், உப்பு, அதாவது அறுசுவைகளும் இதில் இருக்குது. இதை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இதை வந்து என்னென்னா நைவேத்தியமாக பண்ணிவிட்டு நம்ம யுகாதி அன்னைக்கு நம்ம அதாவது என்னென்னா கொஞ்சம் கொஞ்சமாக ஒரு ஸ்பூன் அளவுக்கு நம்ம குடிச்சுக்கலாம். வேப்பம்பூ பச்சடி ரெடி. நான் வேப்பம்பூ பச்சடி எப்படி செஞ்சேங்கிறத பார்த்தீங்க. கட்டாயம் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கும். இந்த வீடியோ பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.